ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுனாக்க அதை ஒரே நம்பரில், அதாவது ஒரே மொபைல் நம்பரில் எப்படி நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததும் கிளிக் ஹியர் டு வியூ வாட்டர் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் அண்ட் பேமெண்ட் அப்படின்ட்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க. அதை ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரலாம் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வந்துடலாம். அதாவது இது வரலாம் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்ததும் யூசிங் நியூ பில் நம்பர் இல்லைன்னா யூசிங் எக்ஸிஸ்டிங் பில் நம்பர் எதை யூஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குது. இதில் யூசிங் நியூ பில் நம்பர் போட்டிங்கன்னாக்கா பழைய கார்டு வச்சுருக்கவங்கள்ட்ட நியூ பில் நம்பர் அதில் இருக்காது. இதே புது கார்டு வச்சுருக்கவங்கள்ட்ட பழைய பில் நம்பரும் என்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் யூசிங் எக்ஸிஸ்டிங் பில் நம்பரை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த பழைய பில் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு ஜோனு, அதுக்கப்புறம் வார்டு, அதுக்கப்புறம் பில் நம்பர், அதுக்கப்புறம் கடைசியில் 000 வரும். இதெல்லாம் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு என்டர் பண்ணி முடித்ததை அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு கீழே ஃபஸ்ட்டு நியூ பில் நம்பர் காமிக்கும், அதுக்கப்புறம் நேமு, அட்ரஸ்ஸு எல்லாமே காமிக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு மொபைல் நம்பர் அப்படிங்கிற கட்டத்தில் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதாவது இப்போ நியூவாக மொபைல் நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், இது வரலாம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணாதவங்களுக்கு எதுவுமே காமிக்காது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்குது அப்படின்னாக்கா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட், அதாவது திஸ் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், ப்ளீஸ் யூஸ் சம் அதர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம், அதனால இது மாதிரி காமிக்குது. பதிவு பண்ணாதவங்க இதில் பதிவு பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிங்க. எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு தெரியலனாக்கா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து பதிவு பண்ணிங்க. இது ரொம்ப கஷ்டமானது இல்லை. பதிவு பண்ணுறது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறது தான். பாஸ்வேர்டு உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நம்பர், இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதாவது உங்கள் பேரோடைய ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் வச்சிங்க. அதுக்கப்புறம் அட்டு போட்டு உங்களுடைய டேட்டா பற்றி இயரோ இல்லை கரண்ட் இயரோ ஏதோ ஒன்று, அதாவது நேமு, நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் மிக்ஸாக இருக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ரீடைப் பாஸ்வேர்டு போட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா ரெஜிஸ்டர் ஆகிடும். இது தெரியல அப்படின்னாக்கா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைல் நம்பர் ஏற்கனவே பதிவாயிடுச்சுன்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ திரும்ப பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு கிளிக் ஹியர் டு வியூ வாட்டர் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் ஆன்லைன் பேமெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒரே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணணுன்னா ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கவங்க 4-5 மொபைல் நம்பர் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு மொபைல் நம்பருக்குள்ளே தான் நம்ம பதிவு பண்ணுறது மாதிரி இருக்கும். அதனால் இப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் போட்டுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ன நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மை ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிருக்கு உள்ள. ஏன்னா ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணலாம், அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்குறோம். அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் இதில் ஆட் ஆகிருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே கீழே பாருங்கள், மேனேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இதில் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ இதில் ஆட் ப்ராப்பர்ட்டி எதை யூஸ் பண்ணுறீங்க, அதாவது யூஸ் நியூ மொபைல் நம்பரா இல்லை யூஸ் எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர், எக்ஸிஸ்டிங் பில் நம்பரா அப்படின்னு கேட்கும். அதாவது நியூ பில் நம்பரா இல்லை எக்ஸிஸ்டிங் பில் நம்பரா. எக்ஸிஸ்டிங் பில் நம்பர் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் பில் நம்பரை இங்கே என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கிளிக், அதாவது என்டர் பண்ணதுமே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும், அதாவது நம்மளுடைய டீட்டெயில்ஸை காமிக்கும். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸுடைய ஓனர் டீட்டெயில்ஸை காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ பில் நம்பர், நேம், அட்ரஸ் எல்லாமே காமிக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டிஸு ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா திரும்ப ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ திரும்பவும் அதே தான் கேட்கும், யூசிங் நியூ பில் நம்பரா இல்லை எக்ஸிஸ்டிங் பில் நம்பரா அப்படிங்கிறத. இப்போ எக்ஸிஸ்டிங் பில் நம்பர்னா எக்ஸிஸ்டிங் பில் நம்பர் போடுங்க, நியூ பில் நம்பர்னா நியூ பில் நம்பரை போட்டு
சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதாவது டீட்டெயில்ஸ் காமிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் ஆகிருக்குது இது வரலாம். இப்போ நம்ம 2 ஆட் பண்ணால் ஏற்கனவே பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இதே மாதிரி வந்து எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லாத ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பேக் வந்துடுங்க. இதில் லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா பேக் பட்டன், பேக் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், ஏரோ இருக்குது பாருங்கள், அந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எதுக்காக அப்படின்னாக்கா இந்த வாட்டர் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்லு வந்து ஜென்ரேட் ஆகாது, டவுன்லோட் ஆகுது உடனே. மேக்ஸிமம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேமெண்ட் போட்டோம்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிருக்கும், லாக் அவுட் ஆகி வெளில வந்துடும். அதாவது இந்த ரிசிப்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து எடுத்துருவோம். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது ஏற்கனவே வந்து அது பதிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு மொபைல் நம்பரும் கொடுக்க முடியாது. ஆனால் உள்ள மொபைல் நம்பர் பதிவாக இருக்கும். வெளியில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டா தான் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணுறது வசதியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்பர்ட்டியோட ரிசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேராக செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டை இதில் உள்ளே போயிட்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ரிசிப்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னாக்கா ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டினது கூட வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் வந்து பேமெண்ட் கேஷாக கட்டினீங்களா இல்லை செக்கு கொடுத்தீங்களா ஆன்லைன் பேமெண்ட்டா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நமக்கு வந்து எந்த இயருடைய, அதாவது எந்த ஃபினான்ஷியல் இயருடைய பில்லு நமக்கு தேவையோ அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நேராக வந்து வியூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து இப்போ வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்க திரும்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசிப்ட் வந்து டவுன்லோட் அப்படின்னு காமிக்கும். ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து கீழே டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்க ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வாட்டர் டேக்ஸோடைய ரிசிப்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். இதில் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பழைய பில்லை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இது வந்து வாட்டர் டேக்ஸ் உள்ளே போயிட்டு தான் பண்ணணுமா இல்லை வந்து வேறு ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் போய் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதோடு இல்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில் நம்பரும் வாட்டர் டேக்ஸ் பில் நம்பரும் சேம் தான். என்ன டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. 2 கார்டு எடுத்து கையில் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துங்க. பில் நம்பர் எல்லாம் சேம் தான். அதனால் நீங்கள் இதில் போய் ஆட் பண்ணிங்கனாலும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸுடைய அந்த லிஸ்ட்லேயே உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட் ஆகிடும். அதனால் வந்து 2 நம்பருமே சேம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.